தமிழ் மறையுரை பொதுக்காலத்தின் 13ஆம் ஞாயிறு 28 ஜூன் 2026. கிறிஸ்துவை வரவேற்பது. பொது காலத்தின் இந்த 13வது ஞாயிறன்று சீதத்துவத்தின் அடிப்படை கோரிக்கைகள், நித்திய வாழ்வின் வாக்குறுதி மற்றும் விருந்தோம்பலுக்கான வெகுமதி அறியானவற்றின் மீது நாம் கவனம் செலுத்துகிறோம். நமது பழைய சுயநலப் பழக்கங்களுக்கு மறித்து நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு சிறிய அளவிலான கருணை செயல்களை செய்யத் தொடங்குகிறோம். அவர்களிடத்தில் கிறிஸ்துவை காண இது நம்மை வேண்டுகிறது. இராஜாக்கள் புத்தகம் தீர்க்கதரிசியான எலிசாவுக்கு தாராளமான விருந்தோம்பலை காட்டிய சூனாமிய பெண் ஒருவரின் கதையைச் சொல்கிறது. அவளுடைய தன்னலமற்ற தன்மைக்கும் எலிசா இதான அக்கறைக்கும் வெகுமதியாக ஒரு மகன் பரிசாக கிடைத்தான். சங்கீதம் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் அன்பையும் சத்தியத்தையும் பறைசாற்றுகிறது. அவருடைய திருமுகத்தின் ஒளியில் நடப்பவர்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரோமர் புத்தகத்தில் பவுல் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றபோது அவருடைய மரணத்தில் ஞானஸ்நானம் பெற்றோம் என்றும், கிறிஸ்துவுடன் மரித்த நாம் அவருடன் மீண்டும் உயிர் தெழுவோம் என்றும் விளக்குகிறார். ஆகையால் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுக்காக உயிரோடு இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தியில் இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களிடம், உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் என்னை அனுப்பியவரையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கூறுகிறார். மேலும் என் நிமித்தம் தன் உயிரை இழப்பவர் அதை கண்டிடைவார் என்பதால் தம்மை பின்பற்ற அஞ்ச வேண்டாம் என்றும் அவர்களுக்கு உறுதியளிக்கிறார். தேவகுமாரன் மக்களை பார்க்கிறார். அவர் மனிதகுலத்தை பார்க்கிறார். பாரமாக்கும் ஒடுக்குதலையும் பலவீனத்தை மங்கச் செய்யும் வன்முறையையும் அவர் காண்கிறார். போரின் காயங்களையும் நுகர்வோர் கலாச்சாரத்தின் வெறுமையையும் அவர் காண்கிறார். முகமூடிகளாகச் சுருங்கிய முகங்களையும் தீமையால் சிதைக்கப்பட்ட குடும்பங்களையும் தவறான இலட்சியங்களால் வழிதவறிய இளைஞர்களையும் அவர் காண்கிறார். இயேசு நம்மை காண்கிறார், நம்மை நேசிக்கிறார். அவருடைய இரக்கம் என்பது சகோதர பாசத்தின் நெருக்கமும் நம்மை மீட்க வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தின் வெளிப்பாடும் ஆகும். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருந்த பலரை கண்டதால் துன்பப்படுகிற அனைவருக்கும் தேவனுடைய ஆறுதலை அளிக்கும் பணியுடன் இயேசு தம் சீடர்களை உலகிற்கு அனுப்பினார். துன்பம் இருக்கும் இடத்தில் அன்பையும், வேதனை இருக்கும் இடத்தில் நம்பிக்கையையும், அவநம்பிக்கை இருக்கும் இடத்தில் விசுவாசத்தையும் கொண்டு வருவதே கிறிஸ்தவர்களாகிய நமது பணியாகும். பேதுரு முதல் யூதாஸ் இஸ்காரியோத் வரையிலான முதல் 12 ஊழியர்களின் பெயர்களை நற்செய்தி குறிப்பிடுகிறது. இயேசுவின் சீடர்கள் கூட அவரை காட்டிக் கொடுக்க முடியும் என்பதை இது நினைவூட்டுகிறது. ஆயினும் நற்செய்தியானது நூற்றாண்டுகளை கடந்து நிலைத்திருக்கும் ஒரு உயிருள்ள மற்றும் உண்மையான வார்த்தையாக விளங்குகிறது. அது எப்போதும் மாறாமல் இருந்தாலும் என்றும் இளமையாகவும் புத்துணர்ச்சியுடனும் விடுதலை அளிப்பதாகவும் இருக்கிறது. நற்செய்தி பிரகடனப்படுத்தப்பட்டு அதன்படி வாழப்படும் போது தீமையானது கடந்து போகும் ஒரு நோயைப் போலவும், விடியலுக்கு வழிவிடும் இரவைப் போலவும், உயிர் தெழுந்தவரால் வெல்லப்படும் மரணத்தைப் போலவும் நொறுங்கி விழுகிறது. இவ்வாறு இயேசுவின் பார்வையானது தம் அன்பினால் நம்மை நிரப்பி தம்முடைய இலவச பரிசை பகிர்ந்து கொள்ளும் அப்போஸ்தலர்களின் பணியைத் தொடர நம்மை வழிநடத்துவதன் மூலம் யதார்த்தத்தை மாற்றியமைக்கிறது. இயேசுவின் பரிசு முற்றிலும் இலவசமானது, ஏனெனில் அதன் மதிப்பு எல்லா அளவுகளையும் மீறியது. அதற்கு தகுதி பெறுவதோ அல்லது விலைக்கு வாங்குவதோ சாத்தியமற்றது. இந்த அருள் என்பது கடவுளின் இரக்கத்தின் அழகான பெயராகும். அது நாம் எங்கிருந்தாலும் நம்மை தேடி வந்து தம்மிடம் நம்மை ஈர்க்கிறது. திருத்தந்தை லியோ 16. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உலகப் பற்றுகள் அனைத்திற்கும் மேலாக உம்மை வைத்து எங்கள் சிலுவையைச் சுமப்பதன் மூலம் உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் உயிரை இழந்து அதை உம்மிடத்தில் கண்டடைய எங்களுக்கு அருளை தாரும்.
சிறு பிள்ளைகளை உபசரிப்புடன் வரவேற்கவும் இருள் சூழ்ந்த உலகில் உமது ஒளியை பிரதிபலிக்கவும் எங்கள் இதயத்தை திறந்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, எல்லா காலங்களிலும் உள்ள உமது சீடர்களை தங்கள் சிலுவைகளை சுமந்து உம்மை பின்பற்றுமாறு நீர் அழைக்கிறீர். எங்கள் திருமுழுக்கின் அருளால் எங்கள் வாழ்வில் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை புறக்கவும் பாவ வழிகளுக்கு மறிக்கவும் எங்களை பலப்படுத்துவீராக. அதனால் நாங்கள் உமது ஆவியால் உருமாற்றப்பட்டு தேவனுக்காக வாழவும் உலகில் உமது பணியைச் செய்யவும் புதிய வாழ்வுக்கு உயிர்த்தெழுவோம். அருள் நிறைந்த கன்னி மரியாவின் உதவியை நாம் வேண்டுவோம். அதனால் இயேசு நம்மை அழைக்கும் பணிக்கு நாங்கள் மகிழ்ச்சியுடனும் தைரியத்துடனும் பதிலளிப்போம். ஆமென்.